ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 11th நியூ புக் சிறப்பு தமிழ்ல கதையியல் அப்படின்ற இந்த இயர்ல நமக்கு தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை தான் நம்ம டீட்டெயில்டா இந்த பகுதியில பார்க்க போறோம். இதுல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்ல சிறுகதைகள் எப்படி உருவானுச்சு, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அப்புறம் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் தமிழ் சிறுகதையோட படைப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சிறுகதையோடைய ஆசிரியர்கள், அந்த படைப்பாளர்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி முதல், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 தலைமுறையை சேர்ந்தவங்களா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த 5 தலைமுறையை சேர்ந்த இந்த படைப்பாளர்களை எந்தெந்த தளங்கள்ல இந்த சிறுகதைகளை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் உலக அளவுல சிறுகதை எழுதின ஆசிரியர்களை பத்தியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த பகுதியில டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையியல் அப்படின்றதுக்கு நுழைமுன் பாக்ஸும் அப்புறம் சில சிறுகதை அதனுடைய ஆசிரியர் பேரும் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு போயிடலாம். நுழைமுன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்ல கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் தொல்காப்பியத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரொம்பவே பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இலக்கண நூல்ல நமக்கு கதை இலக்கியம் பத்தின இந்த குறிப்புகள்லாம் இருக்கிறதுனால நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த கதை அப்படிங்கிறது பழமையான ஒரு விஷயம்ன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, தமிழ்ல மரபு பண்புகளோடும் இந்த மேலை நாட்டினர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வடிவ நேர்த்தி, இது ரெண்டும் தான் தமிழ்ல சிறுகதைகள் தோன்றி வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த பகுதியில நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் சிறுகதையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அப்புறம் அந்த படைப்பாளர்களை பத்தியும் டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கதை இலக்கியத்தை எப்படி படிக்கணும், அதை எப்படி திறனாய்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு மூவி நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அதுக்கு ரிவ்யூ தரோம் இல்லையா, அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், நிறைய ரிவ்யூஸ் பாக்குறோம். அப்ப ஒரு மூவிக்கே அவ்வளவு ரிவ்யூஸ் இருக்கும் பொழுது ஒரு சிறுகதை அப்படின்னும் பொழுது இந்த சிறுகதையை எப்படி திறனாய்வு செய்யணும் அப்படிங்கிற அந்த திறனாய்வுக்கான விதிமுறைகள் என்ன, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறுகதை எழுதுவதற்காக வழங்கக்கூடிய அந்த பயிற்சி அப்படிங்கிறது சிறந்த படைப்பு ஆர்வத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு சில சிறுகதைகள் அப்புறம் அயலக எழுத்தாளர்கள் எழுதின சிறுகதை, அயலக சிறுகதை, மொழிபெயர்ப்பு சிறுகதை, குறுங்கதை, நுண்கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ அந்த சிறுகதைகள் என்ன, அப்புறம் அந்த அதை எழுதின ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யானையின் சாவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை சார்வாகன் அவர்கள் எழுதியிருக்காரு. பூ உதிரும் ஜெயகாந்தன், இது ரொம்ப முக்கியமானது. பூ உதிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இருக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி, நசுக்கம் சோ தர்மன், பேபி குட்டி கே பாலமுருகன், பசி தாமரை செல்வி, அசமஞ்சா பாபுவின் நாய் சத்யஜித்ரே, ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன், பனித்துளியின் பேச்சு ஹச்சி ரசூல், ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். ஸோ இதெல்லாம் சில சிறுகதைகள், அதனுடைய ஆசிரியர் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ள டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம தமிழ்ல சிறுகதைகள் எப்படி உருவானுச்சு, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆதி மனிதன் தனது அனுபவத்தை அல்லது நடந்த ஒரு நிகழ்வை அடுத்தவரிடம் விவரிக்கும் பொழுது அந்த கதை சொல்லுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அதை சொல்பவர் தனது திறனுக்கு ஏற்ற மாதிரி உவமைகளோடும் வர்ணனைகளோடும் சொல்லும் பொழுது அது கேட்பவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வலிமையான தொடர்பு வடிவமா உருவாகுது. அது சொல்லக்கூடிய நபரை பொறுத்துதான் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது. ஓகேவா? தமிழ்ல தொடக்க காலத்துல கதைகள் வாய்மொழியா தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், ஆரம்ப காலங்கள்ல கதையை யாரும் எழுதி வைக்கல, வாய்மொழியா சொல்லிதான் நார்மலா தாத்தா பாட்டி அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்மொழி கதைகள் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பின் உரைநடை கலந்த அந்த கதை பாடல்கள் கதைகளை நமக்கு தந்திருக்கு. மொழியோட வரி வடிவம் செழுமைப்பட்ட பிறகு கதை இலக்கியம் எழுத்தில் பதிவானது. இது மொழியோட வரி வடிவம் செழுமையானதுக்கு அப்புறம் நமக்கு கதை இலக்கியம் எழுத்து வடிவத்துல பதிவாக தொடங்கியிருக்கு. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியர் எழுதுன அந்த தொல்காப்பியம். அதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்ல உரைநடை மரபை உணர்த்தக்கூடிய அடிகளா இருக்கு இந்த வரிகள். இது பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி தொல்காப்பியத்துல இருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழியானும் என்பதற்கு கற்பனை
கலந்த புனைவு மொழியாக அப்படின்னு அர்த்தம். கற்பனை கலந்த புனைவு அப்படின்னும் பொழுது என்ன, நடக்காத ஒரு விஷயத்த இது இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனைஞ்சு சொல்றது, கற்பனையா சொல்றது, இதெல்லாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட பொருள். அதாவது பொருள் மரபில்லா பொய் மொழியான. பொய்னா என்ன, அந்த இடத்துல பொய்ங்கிறது பொய்யை குறிக்கல, கற்பனையோடு இவங்க புனைவா சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயத்தான் நமக்கு இங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக்கொள்வதை போல அப்படின்னு சொல்லிட்டு. யானையும் குருவியும் அதுக்குள்ள நட்பு பாராட்டி பேசிக்க முடியுமா? சோ அது ஒரு புனைவா ஒரு கற்பனையா சொல்றாங்களே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வரி என்ன, பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் அப்படின்னா உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு. உண்மையா இருக்கும் ஆனா அது வேடிக்கை பேச்சா இருக்கும் அப்படின்றது உரையாசிரியர் கொடுக்கக்கூடிய விளக்கம். மரபிலிருந்து மேற்கூறிய இரு கூறுகளையும் எடுத்துக்கொண்டு பாரதியார் காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையில காக்காய்களின் பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்றன. இது ரொம்ப முக்கியமானது. பாரதியார் நமக்கு நிறைய விஷயங்கள்ல வருவாரு. ஏன்னா கருத்து படம் கொண்டு வந்திருப்பாரு, இதழாளரா இருந்திருப்பாரு, நிறைய விஷயங்கள்ல நம்ம பாரதியாரை பார்த்துட்டு இருக்கோம். புது கவிதை பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க கதையிலேயும் நமக்கு பாரதியார் வராரு. சோ பாரதியாருடைய கதை என்னது, காக்காய் பார்லிமெண்ட் அப்படிங்கிற கதை. இதுல காகங்கள் இருக்கு இல்லையா, இதோட பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில. அடுத்தது இந்த மரபு கூறுகளுடன் அமைந்த அவருடைய 1/6 பங்கு, அதாவது 1910 உருவான அந்த கதை ரொம்ப முக்கியமானது. 1/6 பங்கு எந்த வருஷம் வந்திருக்கு, 1910 வந்திருக்கு. இந்த கதை தமிழ்ல தொடக்க கால கதைகள்ல ரொம்பவே முக்கியமானதா சொல்றாங்க. சிறுகதையை மேலை நாடுகளின் இலக்கிய வடிவமாக திறனாய்வாளர்கள் வரையறுக்கின்றனர். இந்த சிறுகதை என்ன பண்றாங்க, மேலை நாடுகளின் இலக்கிய வடிவமா திறனாய்வாளர்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, திறனாய்வாளர்கள் எப்படியெல்லாம் திறனாய்வு செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அவங்க சொல்றாங்க, உலக சிறுகதைகள் அமைந்த வடிவத்தை பின்பற்றியே தமிழ் சிறுகதைகளும் எழுதப்பட்டன. அப்ப உலக லெவல உள்ள அந்த வடிவத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய தமிழ் சிறுகதைகளும் எழுதியிருக்காங்க. சிறுகதை என்பது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் பற்றி மட்டுமே எழுதுவது. நமக்கு தெரியும், ஒரு சிறுகதை அப்படின்னும் போது ஏதாவது ஒரு கான்செப்ட் தான் அதுல இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இருக்கும், ஒரு மனநிலை இருக்கும், ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி அந்த சிறுகதை இருக்கும். எந்த நோக்கோடு கதை எழுதப்படுகின்றதோ அதை நோக்கியே கதையின் அனைத்து கூறுகளும் செல்லும் ஓர்மை கொண்டது. அதாவது ஒரு கதை இருக்குன்னா அதோட நோக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அந்த நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் கதையோட அனைத்து கூறுகளும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. வாசகர் ஊகித்தறிய முடியாத ஒரு திருப்பத்தை இறுதியில் கொண்டு முடியும். நமக்கே தெரியும், நார்மலா ஒரு ட்விஸ்ட் ஒரு ஸ்டோரியில இருக்கும் அப்படின்றது. இந்த வரையறைக்கு உட்பட்டே திறனாய்வாளர்களால் சிறுகதையின் வடிவம் மதிப்பிடப்படுகிறது. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் திறனாய்வாளர்கள் ஒரு சிறுகதையை மதிப்பிடுறாங்க. தமிழில் மேற்கூறிய சிறுகதைகளான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் சிறுகதையாக வ.வே.சு என்று அழைக்கப்பட்ட வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இது 1915. நம்ம பாரதியார் எழுதுனது என்னது, 1910 1/6 பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை பார்த்தோம். அது மாதிரி இங்க யார் எழுதியிருக்கா, வ.வே.சு ஐயர் இருக்கார் இல்லையா, அதாவது வரக நேரி வேங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வ.வே.சு ஐயர் அவர் ஒரு முதல் சிறுகதை எழுதியிருக்காரு. எது, இந்த மேல சொல்லியிருக்காங்களே ரூல்ஸ், அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எழுதின ஒரு சிறுகதை. ஒரு அரச மரம் பேசுவது போல அமைந்த இந்த கதை அதன் சமகால சிக்கல்களை நுட்பமாக பேசி செல்கிறது. அதாவது ஒரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. சோ ஒரு சிக்கலை பேஸ் பண்ணி அந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மாதவையாவின் சிறுகதைகளும் தொடக்க கால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன. தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை 5 தலைமுறையா நம்ம பிரிச்சு மதிப்பிடலாம். நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. இதுல முதல் தலைமுறை அப்படின்னும் பொழுது தமிழ்ல நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்திய ஒரு நபர் யாரு, புதுமை பித்தன். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தமிழ்ல நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்திய ஒரு நபர். இவரது சமகால எழுத்தாளர்கள் யார் யார் அப்படின்னா ந. பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்ப ராசகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன். இவங்க எல்லாரும் தமிழ் சிறுகதையோட முன்னோடிகளா நம்ம எடுத்துக்கலாம். இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மணிக்கொடி நம்ம பார்த்தோம். புது கவிதையில மணிக்கொடி, எழுத்து, வாணியம்பாடி, கசடத்தபுர அப்படின்னு சொல்லிட்டு இதழ்கள் எல்லாம் அந்த புது கவிதையை வளர்த்து எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்க சிறுகதையை வளர்த்து எடுத்ததுல இந்த மணிக்கொடி அப்படிங்கிற இந்த இதழ்ல
நமக்கு சிறுகதைகள் எழுதின நபர்கள் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ந. பிச்சமூர்த்தி, மௌனி, குபா ராசகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன் இவங்க எல்லாரும் பிளஸ் புதுமை பித்தனும் பார்த்தோம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பொது கவிதையில. சோ இங்கேயும் பாக்குறோம். இந்த காலகட்டம் மணிக்கொடி காலம் என்றே அழைக்கப்பட்டது. ந. பார்த்தசாரதி அப்புறம் அகிலன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை எழுதியிருக்காங்க. சோ அப்ப லட்சியவாத கதைகளை எழுதின நபர்கள் யார் யாரு? ந. பார்த்தசாரதி அப்புறம் அகிலன் அவர்கள். இந்த காலகட்டத்துல கல்கி அவர்கள் எழுதின அந்த சிறுகதைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா பொழுதுபோக்கு தன்மையை பேஸ் பண்ணி இருந்திருக்கு. அப்ப லட்சியவாத கதைகள் எழுதுனது யாரு? ஸ்டார்டிங் புதுமை பித்தன் எந்த இதழ்ல சிறுகதை எழுதுறாரு, அவரோட சமகாலத்தவர் யார் யாரு, அப்புறம் கல்கி பொழுதுபோக்கு தன்மையுடைய அந்த கதைகளை எழுதியிருக்காரு. இதெல்லாம் முதல் தலைமுறை. இரண்டாம் தலைமுறைன்னும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் தலைமுறையில பார்த்தோம் புதுமை பித்தன். சோ அவரை தொடர்ந்து லாச ராமாமிர்தம், கேனா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராம், ஆர். சண்முக சுந்தரம் இவங்க எல்லாம் படைப்பாளிகள். இவங்களும் சிறுகதை எழுதியிருக்காங்க. இந்த படைப்பாளிகளிடமிருந்து சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகள் எழுந்திருக்கு. அதாவது நம்ம மேல பார்த்தோம் என்னது, இந்த பார்த்தசாரதி அகிலன்னா லட்சியவாத கதைகள் எழுதியிருக்காங்க. கல்கி பொழுதுபோக்கு கதைகள் எழுதியிருக்காரு. இந்த நபர்கள்லாம் நமக்கு சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகளை எழுதியிருக்காங்க. குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் இவங்கெல்லாம் பெண்ணுலக சித்தரிப்பு கதைகளை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க. பெண்களை பேஸ் பண்ணியும் கதைகள் எழுதியிருக்காங்க. அந்த நபர்கள் யார் யாரு? குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் இவங்கெல்லாம் இந்த 3 பேரும். அடுத்தது 3ஆம் தலைமுறை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது முதல் தலைமுறை, அப்புறம் 2ஆம் தலைமுறை, இப்ப பாக்குறது 3ஆம் தலைமுறை. இந்த 3ஆம் தலைமுறையில நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல முன்னோடிகள் போட்ட அந்த பாதையில வேகம் பிடித்த தமிழ் சிறுகதை அதன் உச்சத்தை தொட்டது. அப்ப எந்த காலகட்டத்துல அல்லது எந்த தலைமுறையில நம்மளுடைய சிறுகதைகள் உச்சத்தை தொட்டதுன்னு கேட்டா 3ஆம் தலைமுறையில. இது முக்கியமானது. எளிய மனிதர்களோட பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தவர் யாரு? கு. அழகிரிசாமி. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எளிய மனிதர்களோட பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தவர் கு. அழகிரிசாமி. கவித்துவமான அந்த சொற் சித்திரங்களை படைத்தது யாரு? நகுலன். கவித்துவமான சொற் சித்திரங்களை படைத்தது நகுலன். மனித உறவுகளையும் மனச்சலனங்களையும் சித்தரித்த கி. ஜானகிராமன். நமக்கு தெரியும் கி. ஜானகிராமன் அவர்கள் மனித உறவுகளை பத்தியும் மனச்சலனங்களை பத்தியும் நமக்கு கதைகளை எழுதியிருக்காரு. சிறந்த வடிவ ஓர்மையோட இந்த சுந்தர ராமசுவாமி, அதாவது பசுவையா அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் இந்த சுந்தர ராமசுவாமி. இவர் சிறந்த ஓர்மை வடிவ அந்த கதைகளை எழுதியிருக்காரு. பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியவர் யாரு? அசோகமித்ரன். அப்ப பெருநகர வாழ்வை எழுதுனது அசோகமித்ரன், பொழுதுபோக்குக்காக எழுதுனது கல்கி. சோ அது எல்லாமே அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஓகே. வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்தவர் யாரு? ஜி. நாகராஜன். நாகராஜன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செஞ்சிருக்காரு. தம் கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழிகள்ல கதை சொல்லக்கூடியவர் யாரு? கி. ராஜநாராயணன். கீரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். சோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வட்டார மொழிகள்ல அந்த கதை சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் கிராமிய பின்புலத்தை களமாக்கி வட்டார மொழியில கதை சொல்லியிருக்காரு. இவரை கீரான்னு சொல்லுவோம், கி. ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதிய நபர் யாரு? இந்திரா பார்த்தசாரதி. இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். அடுத்தது கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்தவர் யாரு? நீல பத்மநாபன் அவர்கள். குழந்தை உளவியலை கதைகளாக்கியவர் சார்பாகன். குறியீட்டு தன்மை உடைய அந்த கதைகளை எழுதினது ந. முத்துசாமி அவர்கள். வறுமையை சித்தரித்தவர் யாருன்னா அ. மாதவன். நாஞ்சில் நாட்டு, அதாவது குமரி மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மக்களுடைய வாழ்வை அவரோட எழுத்துல யார் பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா ம. அரங்கநாதன் அவர்கள். ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தவர் கரிச்சான்குஞ்சு. எளிய மனிதர்களோட மன ஓட்டங்களை எழுதியவர் ச. கந்தசாமி. சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி ஆயிடும். முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஜெயகாந்தன் தவிர்க்க முடியாத ஆளுமை. அதனாலதான் நமக்கு 10th இவரை பற்றி தனியா ஒரு பாடமே கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமானது. தம் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றார். யாரு? இந்த ஜெயகாந்தன். அடுத்தது தோமுசி ரகுநாதன், கே. முத்தையா, டி. செல்வராஜ், சு. சமுத்திரம், பொன்னீலன்,
ஜெயப்பிரகாசம் போன்றோரும் சிறந்த முற்போக்கு இலக்கியங்களை தந்தனர். இவங்க எல்லாரும் முற்போக்கு இலக்கியங்களை கொடுத்திருக்காங்க. ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன் இந்த இருக்காங்க இல்லையா இமேஜ்ல, இவங்கதான் ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது கோமகள், லக்ஷ்மி, அனுத்தம்மா, இவங்க எல்லாரும் இந்த காலத்துல எழுதின பெண் எழுத்தாளர்கள். சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், லக்ஷ்மி, அனுத்தம்மா, இவங்க எல்லாரும் பெண் எழுத்தாளர்கள். எந்த தலைமுறையை சேர்ந்திருக்காங்க? 3வது தலைமுறையை சேர்ந்த பெண் எழுத்தாளர்கள். நம்ம 2ஆம் தலைமுறையிலையும் பார்த்தோம் ஒரு 3 எழுத்தாளர்கள். ஓகே, அடுத்தது 4ஆம் தலைமுறை. இந்த தலைமுறை எழுத்தாளர்கள்ல பெரும்பாலானோர் மென்மையான மொழிகளில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதியிருக்காங்க. வண்ண நிலவன், வண்ணதாசன், விட்டல் ராவ், பூமணி, நாஞ்சில் நாடன், ஆதவன், பிரபஞ்சன், திலீப்குமார், ஜெயந்தன், தஞ்சை பிரகாஷ், தோப்பில் முகமது மீரான், ராஜேந்திர சோழன், சூரியகாந்தன், CR ரவீந்திரன், CM முத்து போன்றோர் சிறந்த படைப்புகளை தந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே யாரு? 4ஆம் தலைமுறையை சேர்ந்த அந்த படைப்பாளர்கள். அடுத்தது ஜெயகாந்தனுக்கு பிறகு எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகளாக கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேல ராமமூர்த்தி, சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான், இவங்க எல்லாருமே யாரு? ஜெயகாந்தனுக்கு பிறகு கதைகள் எழுதின அந்த அறிஞர்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான். ஆனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிக நவீனமான புனைவு நடை கொண்டவர் யாரு? சுஜாதாவை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து நவீனமான புனைவு நடையை கொண்டவர். பெண்ணியவாத எழுத்தாளர்களான அம்பை, திலகவதி, இவங்க எல்லாரும் வந்து இந்த 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அடுத்தது அவங்கள தொடர்ந்து வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி, இவங்களும் சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. இப்ப பெண்ணிய எழுத்தாளர்கள் 4ஆம் தலைமுறையில யார் யார் வராங்கன்னு பாத்துக்கோங்க. 5ஆம் தலைமுறை அப்படின்னும் பொழுது ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் ஆகியோர் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கு கொண்டு சென்றனர். இதுதான் 5ஆம் தலைமுறை, இதோட முடியுது. சோ இந்த இதுல யார் யார் வராங்கன்னு பாத்தீங்க. பவா செல்லதுரை, கோணங்கி, பெருமாள் முருகன், சுயம்புலிங்கம், கோபி கிருஷ்ணன், முருகன், சுப்ரபாரதி மணியன், ஹியூமா வாசுகியை பத்தி எல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லயே நிறைய வந்துருச்சு. சு வேணுகோபாலன், கண்மணி குணசேகரன், இவங்க எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்துல, அதாவது 5ஆம் தலைமுறையில சிறுகதை எழுதின படைப்பாளர்கள். தமிழில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்ல சிவகாமி, பாமா, சோ தர்மன், இமயம், அழகிய பெரியவன், ஆதவன், தீன்சன்யா, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். தற்காலத்தில் தமிழ் சிறுகதை தளத்துல வாழ்வின் தருணங்கள் நுட்பமான இலக்கிய தரமுடையதாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தமிழ் சிறுகதை ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் வாசிக்கப்படுகின்றன. அதன் மூலம் உலகளாவிய இலக்கிய தளத்தில் தமக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை தமிழ் சிறுகதை பெற்றிருப்பது பெருமைக்குரியது. நம்மளுடைய தமிழ் சிறுகதை உலக அளவுல பெயர் பெறதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த படைப்பாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலக சிறுகதை ஆசிரியர்கள். உலக அளவுல சிறுகதை எழுதின அந்த ஆசிரியர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. உலக அளவில் சிறுகதை வடிவ கூறுகளை கொண்ட கதைகள் வந்து 17ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல தான் வெளிப்பட தொடங்கியிருக்கு. அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் ஆலன் போ, அதாவது இவங்க எல்லாரும் அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர்கள். யார் யார் அப்படின்னா எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, நாதானியல் ஹார்டன், வாஷிங்டன் இர்வின், இவங்க எல்லாரும் வந்து சிறுகதையோட முழுமையான அந்த வடிவ சிறப்போடு சிறுகதைகள் எழுதின நபர்கள். பிரெஞ்சு எழுத்தாளர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அமெரிக்க எழுத்தாளர்கள். இப்ப வந்து பிரெஞ்சு எழுத்தாளர்களான போம்பேவர், மாப்பசான், மெரிமி, பால்சால்க், இவங்க எல்லாரும் வந்து சிறுகதை வந்து எழுதின நபர்கள். யாரு? பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நபர்கள். இவங்களோட சிறுகதையின் தொடக்க கால நிலையில் அதன் அனைத்து சாத்தியங்களோடும் படைத்து காட்டியவர்கள். குறிப்பாக இன்றளவு மாப்பசான் கதைகள் உலக புகழ் பெற்று விளங்குகின்றன. நமக்கு தெரியும் மாப்பசானுடைய கதைகள் வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே வெவ்வேறு இடங்கள்ல அவரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சோ மாப்பசானுடைய கதைகள் வந்து உலக புகழ் பெற்று விளங்கக்கூடியது. அவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். தமிழின் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமை பித்தன் தமிழகத்தின் மாப்பசான் என்று அழைக்கப்படுவது மாப்பசான் கதைகளின் வீச்சினை புரிந்து கொள்ள உதவுகிறது. நம்ம முதல் தலைமுறையை சேர்ந்தவர் தான் புதுமை பித்தன். நம்ம பார்த்தோம். இந்த புதுமை பித்தனை நம்ம தமிழகத்தின் மாப்பசான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரி சொல்றது மூலமா இந்த மாப்பசானுடைய கதைகள் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ரஷ்ய எழுத்தாளர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தது அமெரிக்கா, அடுத்தது பிரெஞ்சு, அப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த புதுமை பித்தன் பார்த்தோம். இப்ப வந்து ரஷ்ய எழுத்தாளர்களை பாக்குறோம். இந்த ரஷ்ய எழுத்தாளர்களான ஆண்டன் செஹாவ், துர்கானேவ்,
கோகல் இவங்க எல்லாரும் வந்து புகழ்பெற்ற சிறுகதைகளை எழுதின நபர்கள். இந்த செகாவ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சிறுகதை வடிவத்தை மிக சிறந்த கலை வடிவமா மாற்றிய ஒரு நபர். இவருடைய சிறுகதைகள்ல வந்து நகைச்சுவையும் அங்கதமும் வந்து கலந்து இருக்கும். ரஷ்ய சிறுகதையோட தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய கோகல் இருக்கார் இல்லையா, இந்த கோகல் வந்து ரஷ்ய சிறுகதையோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து மேலங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை வந்து எழுதியிருக்காரு. அது வந்து எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய கதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய எழுத்தாளர்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த ஒரு கதை வந்து மேலங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை. இது வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா கோகல் அப்படின்றவர். இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த எழுத்தாளர். இவர் ரஷ்ய சிறுகதையோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம அமெரிக்கா, பிரெஞ்சு, அப்புறம் வந்து ரஷ்யாவை சேர்ந்த எழுத்தாளர்கள் வந்து எந்த அளவுக்கு சிறுகதைகள் எழுதியிருந்தாங்க, அவங்களோட புகழ்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம தமிழகத்துல இருந்து புதுமை பித்தனை வந்து தமிழகத்தின் மாப்பசான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதுல பார்த்தோம். அண்ட் இந்த பகுதியில மொத்தமா பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்ல வந்து சிறுகதைகள் எப்படி உருவானுச்சு, அதனுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருந்தது, தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த படைப்பாளர்களுடைய காலத்தை பொறுத்து 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு 5 தலைமுறையா நம்ம பிரிச்சு அதுல பெண் எழுத்தாளர்களை பத்தியும் பர்டிகுலரா பார்த்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு அந்த படைப்பாளர்களும் வந்து எந்தெந்த தளங்கள்ல அவங்களோட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க, அவங்களோட அந்த ஓட்டம் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த பகுதியில பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோல நம்ம வந்து வேற ஒரு தலைப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.